திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அட்டமா சித்தி என்ற தலைப்பில் இருக்க பாடல்கள். காயாதி பூதம் கலை கால மாயையில் ஆயாது அகல அறிவொன்று அனாதியே ஓயா பதி அதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலும் ஆமே. ஆகாயம் முதலிய அந்த பஞ்சபூதங்களும் கலை காலம் என்ற இந்த வித்யா தத்துவங்களும் மாயையில், அதாவது சுத்த மாயா காரியமாக சிவ தத்துவங்கள் ஐந்தினையும் ஆயாது அகல என்றது இந்த தத்துவங்களை ஆய்ந்து அவற்றுள் தோயாது நீங்க என்றும் அறிவொன்று, அதாவது ஒன்று அறிவு, அதாவது ஒன்றினும் பற்றாத அந்த ஆன்மா ஒரு அறிவு பொருள். அது எதையும் அதனுடைய குணம் அறிவே வடிவானது தான், ஆனால் சிற்றறிவு உடையது. இது அனாதியே ஓயாப்பதின அனாதியே சம்பந்தமுடைய அந்த பரமசிவத்தை அதனுடைய உண்மையை உணர்ந்து அதோட கூடினால் அந்த உயிரானது இறைவனை நோக்கி சென்றால் வீயா பரகாயம், அதாவது அழியாத நித்திய சரீரம், தத்துவ தாத்வீக இந்த வாசனை அற்ற சிவம் பிரகாசிக்கும். அது பிரகாசிக்க அந்த சிவம் பிரகாசிக்கும்னா அந்த முக்தி நிலையை அடையும் அந்த உயிரானது என்று சொல்றாரு. ஆகாயம் முதலிய இந்த பஞ்சபூதங்களையும் காலம் கலை இந்த வித்யா தத்துவங்கள் ஏழினையும் இந்த மாயையின் காரியங்கள் என்று அகன்று அனாதியே உள்ள அந்த அறிவு பொருளான பதியினது உண்மையை உணர்ந்து அனாதிய ஆன்மாவோடு தொடர்புடைய அந்த பரசிவத்தை சென்று அடைந்தால் அழியாத மேலான உடலை மேவலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நம்ம சிவஞான போதம் சொல்லும் கலை ஆதி மண் அந்தங்கானில் அவை மாயை நிலையாவாம். இதெல்லாம் தத்துவங்கள் எல்லாம் அழியக்கூடியது, ஒரு காலத்துல ஒடுங்கக்கூடியது, மாயையில ஒடுங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சித்தியாரும் மாயையே ஆன்ம ஞான கிரியையை மறைந்து நிற்கும் தூய வெம்பருதி தன்னை சுடர் முகில் மறைத்தாற் போல போய் முகில் அகல சோதி புரிந்திடும் அதுவே போல காயமும் அகல ஞான தொழில் பிரகாசம் ஆமே. அதாவது மாயையின் இந்த ஆன்மாவுக்கு அந்த சூரியன் ஒளி தெரியாத வாடி மேகம் மறைச்சிருக்க மாதிரி இந்த உயிர்களுக்கு இந்த ஆணவம் மாயை கண்மந்த எல்லாம் உயிரினுடைய அறிவை விளங்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த இது அகலும், அந்த அகலும் பொழுது ஞானம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சித்தம் திரிந்து சிவமயமாகிய முத்தம் தெரிந்து உற்ற மோனர் சிவமுத்தர் சுத்தம் பெறலாக ஐந்தில் தொடக்கற்றோர் சித்தம் பரத்தின் திருநடத்தோரே. சித்தமானது இந்த புலன்கள் ஆகிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த புலன்களை பற்றாம மடங்கி சிவத்தின் பால் பற்று வைத்தா அது சிவமயமாகும். இப்படி வர்றதுக்கு உம்பரும் உணரா இறைவனுடைய அந்த உருவ வழிபாடே அதுக்கு உதவி செய்யும். அந்த உருவ வழிபாட்டுக்குள்ளையும் அம்பலவாணர் வழிபாடே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இந்த நடராஜ பெருமான் அவருடைய வலது திருக்கையில காண்பது அந்த உடுக்கையாகிய துடி, இது படைத்தலையும், வலக்கை அந்த அமைந்த திருக்கரம் காத்தல் தொழிலையும், வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த அமைந்த திருக்கரம் காத்தல் தொழிலையும், இடப்பக்கத்து திருக்கை அங்கி அந்த இடக்கையில் இருக்க அங்கி துடைத்தலையும், ஊன்றிய திருவடி மறைத்தலையும், தூக்கிய திருவடி அருளல் முறையிலையும், இந்த முறையால் ஐம்பொறி அளவிலும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல என்பது போல ஒரு உணர்வு உண்டாகும் அந்த இறைவனுடைய மனம் ஒன்றை வழிபாடு பண்ணும்போது.
அந்த நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதாவது இறைவனை கண்டு அப்படியே நம்ம சுந்தரர் நடராஜ பெருமானை கண்ட காட்சிய 5 பேரறிவும் கண்களையே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக அப்படின்னு சொல்லி நம்ம காமிப்பாரு. அப்படி மனம் ஒன்றி வழிபாடு பண்ணும்போது அப்படி சிவமே ஆகிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதன் சம்பந்தர் வரலாறுல இணையில் வன்பெரும் கருணையே ஏத்தி முன்னெடுத்த சொல் பதிகத்தில் புணரும் இன்னிசை பாடினார் ஆடினார் மொழிந்தனர் விழிமாறி அப்படின்னு சொல்லி அந்த இறையோட ஒன்றி இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. அதாவது செம்பு பொன்னானது போன்ற மேலான நிலையை எய்தி அவங்க திருவருளால திருவடி பேரு பெற்ற மேன்மையான ஞானம் பெற்றவர்களா இருப்பாங்க. சிவ பேரு அடைந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐமல தொடக்கம் நீங்கி செம்பொருள் துணிவினராக இருப்பாங்க. இந்த சித்தமாகிய எண்ணம் திருநடம் புரியும் செம்பொருளில் தோய்ந்தவர்களாக சிற்றம்பலமாகிய தில்லை சிற்றம்பலத்தின் திருநடம் கண்ட திருவினராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருச்சிற்றம்பலம்.